சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 19/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா அமாவாசை திதி காலை 6:53 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை பிரதமை திதியானது நாளைய தினம் அதிகாலை 4:52 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. ஆக இந்த ஒரே நாளுக்குள்ளாகவே அமாவாசை, வளர்பிறை பிரதமை மற்றும் வளர்பிறை த்விதி ஆகிய 3 திதிகளும் ஒன்றாக இணைவதால் இந்த நாளிலே அவமா அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பார். இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா திதி அவமாக்கம் என்று பெயர். 3 திதிகள் ஒரே நாளில் இணைவதால் இன்றைய தினத்திலே அவமாக்கம் என்று கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்திருக்கார். இது போக இன்றைய தினம் நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை 4:03 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா நாகவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:53 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கிம்ஸ்துக்னம் அப்படிங்கிற ஒரு கரணம் வந்து விடுகிறது. இது போக இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே யுகாதி பண்டிகை அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது இந்த நாளிலே கொண்டாடப்படுகிறது. இது தெலுங்கு வருட பிறப்புன்னா தெலுங்கு மக்களுக்கு மட்டுமல்ல, தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, கன்னடர்களுக்கும் உண்டு. அதாவது சாந்திரமான மாதங்கள்னு சொல்லுவார். அந்த சாந்திரமான சம்பிரதாயத்தை பின்பற்றுவோர் அனைவருக்குமே இன்றைய தினம்தான் புத்தாண்டு நாளாக கொண்டாடி வருவார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சைத்திர சுத்த பிரதமை அப்படின்னு கொடுத்திருப்பார். இது என்ன சைத்திர சுத்த பிரதமைன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய இந்த சைத்திர மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சைத்திர மாதம் அப்படிங்கிறது தான் முதல் மாதத்தினுடைய முதல் நாள்ங்கிறதுனாலதான் இந்த நாளை யுகாதியாக, அதாவது ஒரு தெலுங்கு வருட பிறப்பு நாளாகவே கொண்டாடி வருகிறார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருப்பார். இது என்ன இஷ்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றுமே நாம் இதை பார்த்து வருகிறோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்வேத வராக கல்பாதி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார். இது போக இன்றைய தினமானது ஒரு வசந்த நவராத்திரியினுடைய ஆரம்ப நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஒரு வருடத்திலே 4 விதமான நவராத்திரிகள் என்பது உண்டு. அதிலே இந்த நாள் ஒரு வசந்த நவராத்திரியினுடைய முதல் நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:17 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 6:42 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:40 முதல் காலை 6:16 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:46 முதல் 3:16 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:17 முதல் 7:47 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:17 முதல் பகல் 10:46 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:46 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:16 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நிவேதிதா சிவகுமார் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ராமாயண மகாபாரத காலத்தில் பெண்கள் படித்தார்களா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் சற்று விளக்கமாகவே கேட்டிருக்கிறார். எப்படி கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா
ஆண்கள் மட்டுமே குருகுலத்திற்கு சென்றார்கள் என்பதை படிக்கிறோம். அதாவது நம்ம ராமர் குருகுலத்தை போய் படிச்சார்னு பாக்குறோம். அதே மாதிரி கிருஷ்ணர்ல இருந்து நம்ம இவங்கெல்லாம், அதாவது நம்ம இந்த கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாம் போய் குருகுலத்துல படிச்சாங்கன்னு பாக்குறோம் இல்லையா? ஆனால் சீதை ஆகட்டும் அல்லது திரௌபதி ஆகட்டும், இது போன்ற பெண்கள் குருகுலத்திற்கு சென்று படித்தது போல் தெரியவில்லையே. புராண காலத்து பெண்கள் கல்வி அறிவு பெறவில்லையா, இவர்கள் பாடசாலைக்கு செல்லவில்லையா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், புராண காலத்து பெண்களும் கல்வி அறிவு பெற்றவர்களே, முழுக்க முழுக்க கல்வி அறிவு பெற்றவர்கள். கல்வி அறிவு மாத்திரமல்ல, அஸ்திர சாஸ்திர வித்தைகளிலும் கூட, அதாவது ஆயுத கலைகள், போர் பயிற்சி கலைகளையும் நன்றாக பயின்றவர்கள் தான். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவ்வளவு ஏன் நம்ம ராமாயணம்னு எடுத்துக்கும் பொழுது கூட, ராமாயணத்துல கைகேயி என்ன பண்றா, தசரதன் 2 வரங்களை கேட்கிறார். அந்த வரங்களை தசரதன் அவருக்கு எப்போது கொடுத்தார் யோசிச்சு பாருங்க. தசரதன் ஒரு போருக்கு போயிருக்கிறார். அந்த போரிலே கைகேயியானவள் தான் யாருக்கு, தசரதனுக்கு தேரினை ஓட்டி கொண்டு செல்கிறாள். தசரதனுடைய உயிரையே காத்து நின்றாலாம் அந்த போரிலே. அந்த போரிலே தான் அகமகிழ்ந்து தசரதன் என்ன பண்றான், கைகேயிக்கு நான் உனக்கு 2 வரத்தை கொடுக்குறேன் வாங்கிக்கோன்னு சொல்லும் பொழுது, இப்ப இல்ல எனக்கு எப்ப வேணுமோ நான் அப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைகேயி சொன்னான்னு சொல்றார். அப்ப கைகேயியானவள் தசரதனோடு போருக்கே சென்றிருக்கிறாள் அப்படிங்கிறது நமக்கு அந்த புராணத்தின் மூலமாக தெரிகிறது தானே. அப்ப அந்த அஸ்திர வித்தை சஸ்திர வித்தை எல்லாவற்றையும் தெரிந்தவளாகத்தானே கைகேயி இருந்திருக்கிறாள். இது போக கைகேயி மிகப்பெரிய ஜோதிட நிபுணர் அப்படின்னு கூட சொல்லுவா, கதையிலேயே வரும். அதுல பார்த்தோம்னா மிகவும் இந்த ஜோதிட அறிவினை பெற்றவள் அந்த கைகேயி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. இது ராமாயணத்திலே நான் சொல்ல வரல, எல்லா இடங்களிலுமே பார்த்தோம்னா, ஏன் குந்தி தேவி அப்படிங்கிறத பார்த்தோம், துர்வாச முனிவருக்கு அவர் சுசுஷை பண்ணியிருப்பா. அவர் தானே அவருக்கு அந்த மந்திர உபதேசங்களை செய்திருப்பார். இந்த தெய்வங்களை நீ வேண்டினால் உனக்கு வந்து வரத்தினை தருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசங்களை எல்லாம் செஞ்சிருப்பார் குந்தி தேவிக்கு துர்வாச முனிவர் என்பவர். இப்படி எல்லோருமே இப்ப ஏன் நம்ம கிருஷ்ணர் கதை கூட நமக்கு தெரியுமே. கிருஷ்ணர் பார்த்தோம்னா, கிருஷ்ணர் போருக்கு போகணும், பாமா தான் அவருக்கு தேர் ஓட்டு வேண்டி போறா. கிருஷ்ணரானவர் மூச்சை அடைவது போல் அங்க இந்த நரகாசுர யுத்தம்ங்கிற சொல்றேன், அந்த நரகாசுர யுத்தத்தின் பொழுது பார்த்தோம்னா கிருஷ்ணரானவர் மூச்சை அடைந்தது போல் ஒரு நடிப்பு அப்படியே நடிக்கிறார், மயங்கி ஊழ்ந்துட்டு மாதிரி. உடனே பாமா என்ன பண்றா, அங்கிருந்த வில்லை எடுத்து அந்த அம்பினை செலுத்தி அந்த நரகாசுரனை வதம் செய்கிறாள் அப்படின்னு வர்றது இல்லையா. ஏன்னா நரகாசுரன் என்ன வரம் வாங்கியிருப்பான்னு கேட்டா, தன்னுடைய தாயாரின் மூலமாக மட்டுமே தனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த நரகாசுரன் வரம் வாங்கிட்டு இருப்பான். அவனுடைய தாயார் யாருன்னு சொன்னா பூமி தேவி தான். அந்த பூமி தேவியினுடைய அம்சம் தான் இந்த பாமா அப்படிங்கிறதுனாலதான் பாமாவின் கையினால் அந்த நரகாசுரன் மரணம் அடைந்திருப்பான். அப்ப பாமாவும் கிருஷ்ணரோட சத்யபாமாங்கிற அந்த கிருஷ்ணனுடைய மனைவியும் அவரோட போருக்கு சென்று போரிட்டு இருக்கிறான்னு சொன்னா, அவர் போர்க்கலையை பயின்றவராகத்தானே இருப்பார். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, குருகுலம் சொல்லிட்டு தனியாக பெண்களை அனுப்பவில்லை. ஆனால் அந்த பெண்களினுடைய முதல் ஆசிரியராக யார் இருந்திருக்கான்னு பார்த்தா அவர்களுடைய அப்பா தான். அந்த அப்பா தான் அவருக்கு எல்லா பாடங்களையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். இது போக அந்த ஆசிரியர்கள் அவர்களுடைய இல்லங்களுக்கே பாடங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தோம்னா இங்க பணக்காரர்கள் மட்டும்தானே, அரண்மனையில் இருந்த பெண்கள் மட்டும்தான் இப்படி கல்வி அறிவினை பெற்றுக் கொண்டார்களா அப்படின்னு கேட்டா அது போலவும் அல்ல. ஏன்னா அந்த பணிப்பெண்களுக்கு, அதாவது அந்த அரச குல பெண்களுக்கு பணிப்பெண்களாக பணிபுரிவார்கள் தெரியுமா, அவர்களும் படிப்பறிவினை பெற்றோர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களுக்குரிய ஆலோசனைகளை சொல்வதற்காக அவர்கள் தோழியராக அவர்கள் கூட இருந்திருப்பா. அப்ப அவங்கெல்லாம் எங்க போய் படிச்சான்னு பார்த்தோம்னா, குருகுல வாசம் என்று இல்லாமல் தனியாக ஆசிரமங்களுக்கு சென்று, முனிவர்களுடைய ஆசிரமங்கள் இருக்கும், அந்த ஆசிரமங்களில் சென்று பாடங்களை படித்தார்கள் சொல்றார். அப்ப குருகுலத்துக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குருகுலத்திலே வேதம் முதலானவை கற்பிக்கப்பட்டன. பெண்களுக்கு வேதத்தை சொல்லித் தரவில்லை. ஆனால் எதை சொல்லி கொடுத்தார்கள் சொல்லி பார்த்தோம்னா, காவியங்களை சொல்லி கொடுத்தார்கள், ஸ்லோகங்களை சொல்லி கொடுத்தார்கள், நடைமுறை கல்வியை சொல்லி கொடுத்தார்கள், வாழ்க்கை கல்வியை பற்றி சொல்லி கொடுத்தார்கள். இது போக அஸ்திர வித்தை சஸ்திர வித்தை என்று வரும் பொழுது பெண்களுக்கு தனியாக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இந்த அஸ்திர சஸ்திர வித்தையெல்லாம் பார்த்தோம்னா அரண்மனை பெண்கள் மட்டும்தான் கற்றுக்கொண்டார்கள். அதாவது ஆயுத பயிற்சி, போர்க்கலை பயிற்சி எல்லாம் வரும் பொழுது இதனை அரண்மனை பெண்கள் கற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்குரிய குருமார்கள் அவர்களுக்கு வீட்டிற்கே சொல்லி கொடுத்தார்கள் சொல்றார். ஜனக மகாராஜா கூட தன்னுடைய பெண்ணான அந்த சீதாதேவிக்கு அத்தனை கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டுதான் நமக்கு
நமக்கு புராணமானது சொல்கிறது. ஆக ஒவ்வொரு பெண்களுக்குமே அவரவர்களுடைய பெற்றோர், அந்த தகப்பனார் தான் ஒரு ஆசிரியராக இருந்த அவர்களுக்குரிய அந்த பாடங்களை, வாழ்க்கை கல்விகளை சொல்லி கொடுத்தார்கள். இவர்களும் பாடத்திற்கு, அதாவது பள்ளிக்கூடத்திற்கு சென்றார்கள். எப்படின்னு சொல்லணும்னா, அங்க இருக்கக்கூடிய இந்த திண்ணை பள்ளிக்கூடங்கள் சொல்லுவா தெரியுமா, அந்த மாதிரி திண்ணை பள்ளிக்கூடங்களுக்கு போனார்கள். அந்த நடைமுறை கல்வியை எல்லோருமே கற்றுக்கொண்டார்கள். புராண காலத்திலும் கற்றுக்கொண்டார்கள், வரலாற்று காலத்திலும் கற்றுக்கொண்டார்கள். வரலாற்றில் நிறைய ஆதாரம் இருக்கிறது. நம்ம இந்த பெண்பால் புலவர்கள்லாம் நிறைய பேரை பாக்குறோம் இல்லையா, காக்கை பாடினியார்னு பாக்குறோம், அவ்வை பிராட்டியை பாக்குறோம். இப்படி பெண்பால் புலவர்களே நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் வரலாற்று காலத்திலே. இது போக புராண காலத்து பெண்களும் அவர்கள் பாடசாலை அப்படின்னா இந்த ஆசிரமம் மாதிரி முனிவர்களுக்கு போய் சேவைகளை செய்து, அந்த ரிஷிகளுக்கும் ரிஷி பத்னிகளுக்கும் சேவை செய்து, அங்கே அந்த வாழ்க்கைக்கு தேவையான கல்விகளை அவர்களும் பயின்றிருக்கிறார்கள். ஆக புராண காலத்து பெண்கள் சர்வ நிச்சயமாக படிப்பறிவினை பெற்றவர்கள்தான். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் குருகுலம் என்று வரும் பொழுது அங்கதான் பார்த்தோம்னா, அங்க கோ எஜுகேஷன்ங்கிறது இல்லாம அந்த குருகுலத்துல பார்த்தோம்னா ஆண்களுக்கு மாத்திரம் வேதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அங்கே சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு புராணங்கள், காவியங்கள், இலக்கியங்கள், குறிப்பாக இலக்கியங்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக பெண்கள் தான் திகழ்ந்தார்கள் என்பதற்கு புராணங்களிலே நிறைய ஆதாரங்கள் உண்டு. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.